ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ 13வது அத்தியாயத்தில் இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பகவான் ஆத்மா பற்றி, உடல் பற்றி நிறைய பேசுகிறாரு. ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான்னாலும் இதில் கொஞ்சம் ஆழமாக போய் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இதில் 13வது அத்தியாயத்தில் இந்த 3வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். தத் க்ஷேத்ரம் யச்ச யாத்ருக்ச யத்விகாரி யதஷ்ச யத் சச்ச யோ யத் பாவஷ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. மே என்னிடத்துல இருந்து சமாசேன ஸ்ருணு, சுருக்கமாக எல்லாத்தையும் இதெல்லாம் கேட்டுக்கோ அப்படின்ட்டு. எதெல்லாம் கேட்டுக்கணும் அப்படின்னா, பகவான் இந்த ஸ்லோகத்தில் உடல் பற்றி சில விஷயங்களும் ஆத்மா பற்றி சில விஷயங்களும் சொல்கிறாரு. இதை பற்றிலாம் தான் நான் இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறேன், அதனால் சுருக்கமாக கேட்டுக்கோ அப்படின்னு ஒரு முன்னுரை மாதிரி இந்த ஸ்லோகத்தில் வைக்கிறாரு. உடலை பற்றி என்னென்னா, தத் க்ஷேத்திரம், இப்படி கீழ் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த உடலானது எச்ச, அதனுடைய ஸ்வரூபம் என்னவோ, அதாவது அது எத்தால் செய்யப்பட்டிருக்குமோ. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வேட்டி அப்படின்னு எடுத்தோன்னா அது நூலால் செய்யப்பட்டிருக்கு, ஒரு சங்கிலி அப்படின்னு எடுத்தோன்னா அது தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா. அதுபோல் இந்த உடல்ன்றது எதால் செய்யப்பட்டிருக்கு, யாத்ருக்ச, இது எதற்கு இருப்பிடமாக இருக்குது, எத் விகாரி, இந்த உடல் எதனுடைய பரிணாமமாக இருக்குது, அதாவது எதனுடைய மாற்றமாக இருக்குது. ஏன்னா நூல் இப்படி மாதிரி இப்படி ஆகுது, களிமண் இப்படி மாதிரி பானை ஆகுதுன்னு பார்க்குறோம் இல்லையா. அதனால் எது மாதிரி உடல் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் அது மாறுதல் அடைஞ்சு எதுவாக ஆகும் அப்படின்றதெல்லாம். பிறகு எத்தஷ, எந்த பயனுக்காக இந்த உடல் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, எத், உடலின் இயற்கை தன்மை எது, இதெல்லாம் உடலை பற்றினது. அடுத்து ஆத்மாவை பற்றினது, சஹச்ச யஹ, அதாவது ஆத்மாவனுடைய இயற்கை தன்மை எது, எத் பிரபாவஷ்ச, ஆத்மாவுக்கு உண்டான அருமை பெருமைகள் எவை எவையோ, இதெல்லாம் என்னிடத்துலேருந்து நீ சுருக்கமாக கேட்டுக்கோ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போது 13வது அத்தியாயத்தில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு கொஞ்சம் சுருக்கமாக பகவான் நமக்கு எடுத்து சொல்கிறாரு. மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். உடலை பற்றி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதனுடைய இயற்கை எதனால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது, எதற்கு இருப்பிடமாக இருக்குது, அது எதனுடைய மாறுதல் அடைந்திருக்கு, மாறுதல் அடைஞ்சு அது எதுவாக ஆகும், அது எந்த பயனுக்காக உடல் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, இந்த உடலினுடைய இயற்கைத்தன்மை எது. ஆத்மாவை பற்றி, ஆத்மாவனுடைய இயற்கைத்தன்மை எது, அதனுடைய அருமை பெருமைகளில் எவை எவை அப்படின்றதெல்லாம் தான் நான் உனக்கு சொல்ல போகிறேன், நீ என்கிட்ட சுருக்கமாக கேட்டுக்கோன்னு இந்த 3வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. நாமளும் பகவான் சொல்ல சொல்ல இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி சுருக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த 3வது அத்தியாயத்தில். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.